வணக்கம் நண்பர்களே. 2025 ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். இந்த மாதமும் போன மாதம் மாதிரியே கிரக கூட்டணிகளானது தொடருது. அதாவது ஏப்ரல் 14 வரைக்குமே சூரியன், சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகுனுடைய 5 கிரக சேர்க்கைகள் மீன ராசிகள் தொடர்ச்சியாக இருக்கும். ஏப்ரல் 14க்கு பிறகு சூரியன் மேச ராசிக்கு பயிற்சியாக அங்கு உச்சமாகறாங்க. செவ்வாய் கடகராசிக்கு பயிற்சியாக அங்கு நீச்சமாகிறார். மாதத்தின் பிற்பகுதிகளில் இந்த 2 கிரகங்களுடைய மாற்றங்களோடு சேர்த்து வழக்கமான கிரக கூட்டணிகள் எப்பவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த மாத அமைப்பில் சூரியனும் சுக்கிரனும் உச்ச நிலையிலிருந்து செயல்படுவாங்க. புதனும் செவ்வாயும் நீச்ச நிலையில் செயல்படுறாங்க. புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கிறதுனால என்னதான் நீச்சபங்க யோகம் இருக்குன்னு மனசு தேர்த்திக்கிட்டாலும் உடன் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய காரணத்தினால உள்ளுக்குள்ளே கொஞ்சம் குழப்பமும் பதற்றமும் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா சென்ற மாத பலன்கள்லேயே இந்த 5 கிரக கூட்டணிகள் என்பது பல விதங்களையும் மக்களை அலகழிக்கும்னு சொல்லியிருந்தேன். எதிர்பார்க்காத நிலைகளில் மக்களை திக்குமுக்காட வைக்குங்கிறதா விஷயமே. அதற்கு தகுந்த மாதிரியே வரக்கூடிய நியூஸ் எல்லாம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் பல அசம்பாவித சம்பவங்கள்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது கண்கூடாக பார்க்கலாம். இப்படியெல்லாம் விபத்துகளும் ஏமாற்ற விஷயங்களும் நடக்குமாங்கிற மாதிரியான சம்பவங்கள், பொருளாதார நிலைகளில் நிறைய ஏற்ற இறக்கங்கள், கண்மூடி திறக்கிறதுக்குள்ள பல லட்சம் கோடிகள் இழப்புன்னு பொருளாதார நிபுணர்களே கதிகலங்க செய்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்களை கூட அசைச்சு காட்டியிருச்சு இந்த கால அமைப்புகள். எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதத்துக்குள்ளே தொடர்ந்து நடந்தது தான் அதிசயமே. இதுதான் உண்மையிலே கிரகங்களுடைய பவர். இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போது தான் ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்கிறதையே புரிஞ்சுக்க முடியுது. சரி, இருக்கட்டும். இந்த மாதம் கிரக அமைப்புகளானது அதே மாதிரி கூட்டணிகளோடு தான் செயல்பட்டு வருது. ஆக மக்கள் அனைவருமே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் உஷாராகவே இருங்க. திரும்பவும் சொல்கிறேன், எந்த நேரம் எது எப்படி மாறுங்கிறதே தெரியாது, புரியாது. எல்லாமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலைகள் தான். எதையோ தேடி எல்லாரும் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கும். அது மட்டும்தான் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிற நிலையாக இருக்குது. ஆக இது எங்கெல்லாம் போக போகுது, எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுதுங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். முடிஞ்ச அளவுக்கு சுதாரித்து இருக்க வேண்டியதுதான். முடிவில் இதுதான் கடவுளுடைய கட்டளைன்னு கிடைச்சதை ஏற்றுக்க வேண்டியது தான். இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெரும்பாலும் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்க போகுது. பருவநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். வெயிலினுடைய தாக்கத்தையும் பார்க்கலாம், மழையினுடைய வேகத்தையும் பார்க்கலாம். நெருப்பு மற்றும் நீர் தொடர்புடைய சம்பவங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல நிச்சயம் பெற்ற நிலை சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. கூட்டு கிரக அமைப்பானது ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து செயல்பட்டு வரும். கடந்த மாதத்தை ஒப்பிடும்பொழுது விருச்சிக ராசிக்கு இது ஒரு சாதகமான மாதம்னு சொல்லலாம். காரணம், இதுவரைக்கும் கூட்டு கிரக அமைப்புகளோடு ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் செஞ்செடுத்து வந்த நிலையிலால் சில விஷயங்கள், காரியங்கள் கைகூடி வந்திருந்தாலும் மனநிலையில் திருப்தி இல்லாமல் ஒரு மாதிரியான மந்தமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டு வந்திருப்பீங்க. வாழ்க்கையில் யதார்த்தமாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதை நினைத்து மனம் மகிழக்கூட சூழ்நிலை இல்லாமல் தவித்து வந்திருப்பீங்க. மனதளவில் ஏதோ ஒரு இனம் புரியாத பாரமும் இருக்கக்கூடிய நிலைகளை அறிந்து வந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய ராசி அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து வருவது இந்த மாதிரியான மனச்சுமைகளிலிருந்து சிறிது வெளிப்பட வருவது உதவி செய்யும். ராசிக்கு 5ஆம் இடத்துல கூட்டு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால புதிய விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். தேவையில்லாத ஆசைகள் போன்ற விஷயங்கள், தலையீடுகள் உண்டாகும். வாழ்க்கையில் எதையோ சாதிச்சிருவோம், எதையோ பிடிச்சிருவோங்கிற நினைப்பில் எது பின்னாடியோ ஓட வேண்டியதாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உணர்வுகளையும் ஆசைகளையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். தானாக வரக்கூடிய நற்பலன்கள் பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஆனால் தேடி போகக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக அலைச்சலோடு தான் ஆதாயங்களை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு பக்கம் ராசி அதிபதி நீச்சம் பெற்று வலுவிழந்திருக்கக்கூடிய நிலைகளில், இன்னொரு பக்கம் ராசி குருனுடைய பார்வைகளில் வலுப்பெறவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கூட்டு கிரக அமைப்புகளானது மாறி மாறி செயல்பட்டு இருக்கிறதுனால இது இப்படித்தான் என தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாதபடி மனமானது கொஞ்சம் தள்ளாடி கொண்டு தான் இருக்கும். மனசு ரொம்பவுமே சலித்து போய் வெளுத்து போய் இருக்கக்கூடிய நிலைகளில், தனக்குத்தானே நண்பங்கிற நிலைகளில் தன்னைத்தானே தேற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் பார்த்து வருவீங்க. அதே நேரம் ஓவராக ஆட்டம் போட்டால் கடைசியில் ஒன்றுமில்லைங்கிறதா மிச்சங்கிற நிலையும் புரிஞ்சு வச்சு செயல்படவும் செய்வீங்க. ஆக விருச்சிக ராசிக்காரங்களுடைய மனமானது வருமுன் காப்போம் அப்படிங்கிற நிலைகளில் எல்லா விதங்கள்லையும் உற்று நோக்கி சாதகபாதகமான விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆகையினால் காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள், சிறப்புகள் கைகூடுவது போன்ற விஷயங்கள் இருக்குதோ இல்லையோ, காரியங்களை நஷ்டமில்லாமல் சங்கடமில்லாமல் தப்பித்துக் கொள்வதே சிறப்பு அப்படிங்கிற நிலைகளில் இந்த மாதம் முழுவதுமே செயல்பட்டு வருவீங்க. பிரயாண விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படும். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம்
முன்னேற்றம் உண்டாகும். ஆன்மீக வழிபாடுகள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெற்று வரும். பேச்சுவார்த்தைகள் சுமூகத்தன்மைகள் இருக்கும். புதிய விஷயங்கள் காரியங்களில் சாமர்த்தியமாக செயல்பட்டு வருவீங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் முனைப்போடு செயல்பட ஆரம்பிப்பீங்க. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் ஆசைகள் அதிகரிக்கும். வரக்கூடிய காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்க வீடு நிலம் பூமி வாகன விஷயங்களில் அதிக ஆர்வத்தோடு செயல்பட்டு வரவும் செய்வீங்க. இது சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். கடந்த சில மாதங்களாக மந்த நிலையிலிருந்து வந்த பொருளாதார விஷயங்கள் இந்த மாதம் சில ஏற்ற இறக்கங்களை கொடுத்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தன்னை கைவிடாத நிலைகளில் எப்படியோ எல்லா விஷயங்களும் சமாளித்து வருவீங்க. கடன் பிரச்சனைகள் சிலருக்கு அகல ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சின்ன சின்ன முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகள் திருப்தியை கொடுக்கும். புது விஷயங்கள் காரியங்கள் சாதகமான தன்மை இருக்கும். வெளியிடங்கள் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடும். மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சகாயங்களை எதிர்பார்க்கலாம். வெளியிடங்களில் பொதுவாகவே எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற விஷயங்கள் கூட உண்டாகும். குடும்ப உறவுகளுக்குள்ள சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மற்றவர்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க காரியங்களில் சில எதிர்பாராத நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும். இருந்தபோதும் உணர்வுபூர்வமான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க. கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலையுமே ஈடுபாடுகள் உண்டாகும். அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் பார்த்து எல்லா விஷயங்களும் செய்து கொடுத்து வருவீங்க. பொதுவாகவே உறவு முறைகளில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. திருமண விஷயங்கள் உத்தரவாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகள் இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட ஈடுபாடுகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் இருக்காது. எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் தான். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். மாணவர்கள் இதற்கு முன்னாடி கொஞ்சம் மந்த நிலைகள் இருந்து வந்திருப்பாங்க. இன்னும் சுறுசுறுப்பான விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க. சிறப்புகளை பார்ப்பாங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் மாற்றி முற்பதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான மந்த நிலையும் தேக்க நிலையும் அவ்வப்போது கொஞ்சம் தொடர்கதியாகத்தான் இருக்கும். மாற்றின் பிற்பகுதியில் இது போன்ற விஷயங்கள்லேருந்து முன்னேற்றம் பெற்று தொழில் வேலை உத்தியோக ரீதியான சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அவசரமில்லாமல் கோபம் டென்ஷன் பதட்டம் போன்ற விஷயங்களிலிருந்து விடுபட்டு நிதானமாக செயல்பட்டு வந்தீங்கன்னா தொழில் வேலை உத்தியோக ரீதியான சிறப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு இருக்குது. ஸோ ஓவராலாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரகங்களால் அவ்வப்போது அலைகளுக்கக்கூடிய விஷயங்கள் அப்பப்போ வந்துட்டு போனாலும் கூட மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சகாயமாக இருக்கிறதுனால இந்த மாதம் எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய நிலைகளை பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.